வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, குரல் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோட் பெயின், த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, ஃபீவர். உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வீடியோ இந்த வீக் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். இந்த சண்டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு நானும் என் ஹஸ்பண்டும் எங்கே வந்தோன்னா இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தான். ஏன்னா கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே அடிக்கடி சிக்காயிட்டே இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு குழந்தைங்கள வீட்டிலையே விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் காலையிலேயே மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூரில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் வந்தோம். எங்களோட ஃபேவரட்டான கோவிலும் கூட. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான கோவில் மருந்தீஸ்வரர் பேர்லேயே இருக்குது. நம்மளுடைய தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் மருந்தாய் விளங்குவோர் தான் இந்த சிவன். கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இருந்துச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இந்த சாம்பிராணியும் கொஞ்சம் கருவேலம் பட்டை அதுவும் வாங்கியிருக்கேன். அதை வச்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோவில் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதே ரோட்லேயே இந்த பதாஞ்சலி ஷாப் இருக்குது. லாஸ்ட்டு 6 இயர்ஸ்க்கு மேலே சில பதாஞ்சலி ப்ராடக்ட்ஸை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என்னென்ன பதாஞ்சலி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்வேன்னா, டூத் பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்திரம் தேய்க்கிற சோப் அது நல்லாயிருக்கு. அப்புறம் ஆலுவேரா ஜெல் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில், கோதுமை மாவு, கீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே ரெகுலராக வாங்கிட்டுருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பதாஞ்சலி அவுட்லெட்ஸ் பார்க்க முடியல, ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஷாப் பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். ஆல்ரெடி இந்த ஷாப்பில் நான் பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நிறைய புதுசாக நியூ ப்ராடக்ட்ஸும் பதாஞ்சலியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பழைய ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னெல்லாம் சின்ன சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸில் கிடச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் சைஸஸில் மீடியம், பிக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஷ்வாஷ் அந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட்லாம் இப்போ புதுசாக அந்த மாதிரி இருந்தது. ஹேண்ட் வாஷு அதை தவிர நிறைய புது ப்ராடக்ட் இந்த ஹென்னாலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். ஆயில் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. பதாஞ்சலியில் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது, டிஃப்ரெண்ட் தால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, கெச்சப் இருக்குது, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பருப்பு வெரைட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சோப்லேயும் பார்த்திங்கன்னா பாத் சோப் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா ஆயிலும் அவைலபிளாக இருக்குது. கோகனட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், மஸ்டர்ட் ஆயில் அதுவும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுடர்ஸும் வச்சுருக்காங்க. ஜீரா பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அதுவும் அவைலபிளாக இருக்கும். நூடுல்ஸும் இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்குது. தால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பைசஸும் அவைலபிளாக இருக்குது. நான் சில தால்ஸ்லாம் இங்கே வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு இங்கே ப்ரைஸ் ரீசனபிளாகவே தெரியும். குவாலிட்டியும் நான் பெட்டராக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய அவுட்லெட்ஸ் இல்லாதனால ரெகுலராக யூஸ் பண்ண முடியல, அவ்வளோதானே தவிர எனக்கு இங்கே பிடிச்ச ப்ராடக்ட் சொல்லிட்டு சொல்லணும்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். செவன்ப்ராஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ வீட்டுக்கு போகிறப்போ வாட்டர்மெலன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால 1 kg 30 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு நிறைய வெஜிடபிள் ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த தாத்தா கிட்டே நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ அந்த பேக்கும், ஆனியன் அந்த பேக்கும் கிட்டத்தட்ட 2 kgs இருக்கும். 50 rupeesக்கு சேல் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்தது வீட்டுக்கு ரிட்டன் ஆகிறப்போ நம்ம வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஃபுட்வேர். ரிலையன்ஸ்லேயும் நான் செப்பல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்கள் கிட்ட ரிலையன்ஸ் ஃபுட்வேர் கூப்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிடீம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த விமன்ஸ் டே ஆஃபர் இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செலக்டிவாக சில நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60% ஆஃபர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000, 2500 இருக்க அந்த ஸ்லிப்பர்ஸ் செப்பல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 60% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் செலக்டிவாக தான். மற்றபடி ஓவரால் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees லெஸ் ஆகும். கிட்டத்தட்ட அதுவும் நல்ல ஆஃபர் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாளாக என்னோடய பெரிய பொண்ணுக்கும் எனக்கும் செப்பல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம். கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஓரளவுக்கு லைஃப்பும் நல்லாவே வருது ரிலையன்ஸில் வாங்குகிற செப்பல்ஸ் எல்லாமே. இந்த ரிலையன்ஸ் ஃபுட்வேர் அவுட்லெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா OMRல தான் இருக்குது. திருவான்மியூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு
10 to 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஷாப்க்கு வந்துடலாம். இங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கும் நிறையவே இருக்குது, விமனுக்கும் இருக்குது, மென்னுக்கும் இருக்குது. டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் செப்பல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். மாட்ரேட் ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ப்ரைஸ் லோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், ப்ரைஸ் ஹை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சென்னையில் வெயில் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இருக்க எல்லா ஊர்லேயுமே சம்மர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பேருக்கு இப்போது ஃபீவர், கோல்டுன்னு காமனாக பார்க்க முடியுது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டே டியூன். நன்றி.